அனைவருக்கும் காலை வணக்கம் இல்லைங்க, மதியம் வணக்கம். இன்றைக்கி ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டோம். நம்ம என்னென்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி. இன்றைக்கி நாள் என்னென்னா 29/5/2026 நெல்லை எடிஷன் வெள்ளிக்கிழமை. சரிங்களா? இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கல்யாண வீடு அதிகமாக இருந்ததுனால. முதல்ல இடம் வந்து வளம் பார்ப்போம். முதல் கேள்வி, புத்த மதத்தை பரப்பிய செம்மொழி. புத்த மதம் வந்து பரப்பக்கூடிய செம்மொழி அப்படின்னா அது பாலி மொழிங்க. என்ன லாங்குவேஜ்? பாலி மொழியில் தான் புத்த மதம் பரப்புனாங்க. ஸோ பதில் என்ன? பாலி. ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? இந்திய புகழ்பெற்ற இந்திய டென்னிஸ் வீரர். லீல ஆரம்பிச்சுக்கனால லியாண்டர் பயஸ் சொல்லலாம். லியாண்டர் பயஸ். ஸோ பதில் என்ன? லியாண்டர் பயஸ். ஓகேங்க. 8 இடமிருந்து வலம் என்ன? வழி இல்லைன்னா பாதை இல்லைன்னா சுவடு. இது 3மே சொல்லக்கூடியது. தடம் இல்லைன்னா பாதை இல்லைன்னா சுவடுன்னு சொல்லிக்கலாம். 6 இடமிருந்து வலம் என்ன? பிச்சை எடுக்காது என்னன்னு சொல்லுவாங்கன்னா யாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே யால தான் ஹிண்ட் ஆரம்பிச்சிருக்கு. பதில் என்ன? யாசகம். ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே 2வது எழுத்து க இருக்குங்க. கோவலன் மாதவி மகளின் பின்பாதி பேர். கோவலனோட மகள் பேர் என்னென்னா மணிமேகலைங்க. சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியது. ஸோ மணிமேகலை. இங்கே வந்து பின்பாதி பேர். ஸோ மேகலை அப்படின்னு மட்டும் எழுதுனா போதும். இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு இதை சால்வ் பண்ணியாச்சுங்க. இப்போ 11 வலம் வந்து இடம் என்னன்னு பார்ப்போம். 3வது எழுத்து ப இருக்குங்க. லவ் வலம் வந்து இடம். எளிதான, ஈஸியான அப்படிங்கிறதுக்கு சுலபம் அப்படின்னு எழுதலாம். சுலபம் அப்படின்னா எளிதுன்னு சொல்லிக்கலாம். சரிங்க. சூன்னு எழுதிக்கிங்க. லவ் டுடே நாயகி. லவ் டுடேன்னா அந்த 2022 இப்போ வந்த படம். யார்? நம்ம பிரதீப் ரங்கநாதன் இவானு நடித்தது தானே. ஆனால் இங்கே சூலாக வந்துருக்குங்க. அப்படின்னு பார்த்தா 1997 விஜய் படம் நடித்தாங்கல்ல. விஜயும் சுவலட்சுமியும் நடித்த படம். பதில் என்ன? சுவலட்சுமியும் விஜயும் நடித்த லவ் டுடே. சரிங்களா? பதில் என்ன? சுவலட்சுமி. ஓகேங்க. 15 இடமிருந்து வலம் என்ன? இராணுவம் வேறு சொல். இராணுவத்துக்கு வேறு என்ன சொல்லலாம்? 2வது எழுத்து இட்டு இருக்குங்க. மிலிட்ரி சொல்ல முடியாது, இங்கே இட்டு இருக்கனால பட்டாளம். சரிங்க. 17 வலம் வந்து இடம் என்ன? கணவனின் மனைவியுடைய தாயார். மனைவியுடைய தாயார் என்னன்னு சொல்லுவீங்கன்னா மாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பதில் என்ன? மாமியார், அத்தை. ஓகே. 16 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து இது இருக்குது. 16 தேர்ச்சி பெற மாணவர்கள் எழுதுறது. எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவது என்னது? பரீட்சை இல்லைன்னா தேர்வு. பரீட்சை எழுத இடம் இல்லை. இங்கே 2வது எழுத்து இது இருக்கனால தேர்வு. இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு முடிச்சாச்சுங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? 4வது எழுத்து ல இருக்குங்க. கோட்டைக்கு என்ன வேர்டு? டேஷ். கோட்டைக்கு வேறு என்ன சொல்லலாம்? 5 எழுத்துல 4வது எழுத்துல. கோட்டைன்னா அதன் மதில் இல்லைன்னா கொத்தளம் அப்படின்னு சொல்லலாம். கொத்தளம். சரிங்களா? கொத்தளம் பற்றி வேறு டீட்டெயில் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? கொத்தளம்னு எழுதுனா மட்டும்தான் இந்த வேர்டு கரெக்டாக செக் பண்ண முடியும். அவ்வை அருளியது என்னென்னா ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன். இங்கே வந்து கோ வந்துக்கனால கொன்றை வேந்தன் சொல்லுவோம். கொன்றை வேந்தன் வந்து ஔவையார் சொன்னது. நீதி நூல்னு சொல்லலாம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்
ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, அப்படியே வரிசையில் போயிட்டே இருக்குங்க. அதம் செய்ய விரும்ப ஆழ்வசினம் படிச்சிருக்கீங்களா, அதே மாதிரி போயிட்டே இருக்கும். 9 மேலேருந்து கீழே. 2வது எழுத்து ட்ரை இருக்குங்க. கடவுள், கடவுளை என்னன்னு சொல்லலாம், இறைவன் அப்படின்னு சொல்லலாம். இறைவன்னா கடவுள். ஓகே. 14 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? 6 அறிவு உள்ளவன், 6th சென்ஸ் உள்ளவங்க யார் அப்படின்னா நம்ம மனுஷங்க தாங்க, நம்ம தாங்க. ஸோ மனிதன். சரிங்க. 10 மேலேருந்து கீழே என்ன? ஊட்டி அப்படிங்கிறதோட முழு பெயர். ஊட்டின்னா அதனுடைய இயற்பெயர் என்னென்னா உதக மண்டலம். உதகை மண்டலம், உதக மண்டலம். ஓகே. கேதாங்க போட்டிருக்கேன், கை போடலை. உதக மண்டலம். சரிங்களா? 10 மேலேருந்து கீழே. சரிங்க. 13 மேலேருந்து கீழே என்ன? சென்னை டைடல் பார்க், டைடல் பூங்கா, திரைப்பட கல்லூரி உள்ள இடம். அந்த கவர்மெண்ட் திரைப்பட கல்லூரி உள்ள இடம் என்னது? தரமணி. சரிங்க. சென்னையில் தரமணி எக்ஸ்பிரஸ் ஹைவே பார்த்துருப்பீங்கள்ல, அங்கே தான் சொல்கிறாங்க. 18 இடமெந்து வளம் என்ன? ஆபரணம், நகை, இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம்? அணிகலன்னு சொல்லலாம். அணிகலன். ஓகேங்களா? அணிகலன். ஓகேங்க. 3 சொல்லி நீதாங்க. ஓகே. ஸோ இந்த சைடு வந்த ஹிண்ட் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். 5 வலம் வந்து இடம் என்ன? அமிர்தசரஸில் உள்ள சீக்கியர்கள் கோயில். அமிர்தசரஸில் உள்ள கோயில் என்னென்னா கோல்டன் டெம்பிள்னு சொல்லுவோம், நம்ம தமிழில் பொற்கோவில் அப்படின்னு சொல்லுவோம். பொற்கோவில். அங்கே வந்து அமிர்தசரஸ் குளத்துக்குள்ள இருக்குது. அந்த அமிர்தசரஸ் ஏரிங்கிறதுனால தான் அந்த ஊருக்கு பெயர் அமிர்தசரஸ்னு வந்துச்சு. பதில் என்ன? நம்மளுக்கு பொற்கோவில். ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? ஆடம்பரமாக, பகட்டாக, திருமணம் டேஷாக நடந்தது, விமரிசையாக நடந்தது. விமரிசையாக நடந்தது. பதில் பார்த்துக்கோங்க. விமரிசையாக நடந்தது. ஓகே. ரொம்ப பந்தாவாக பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது விமரிசை அப்படின்னு சொல்லலாம். 7 இடமிருந்து வலம் என்ன? சிம்மாசனம். சிம்மாசனத்துக்கு வேறு என்ன சொல்லலாம்? 2வது எழுத்து இருக்காங்க. சிம்மாசனம் யார்த்தவா? இந்த அரியாசனம், அதான் சிம்மாசனம். ஸோ பதில் என்ன? அரியாசனம். கடைசி கேள்விங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் சங்க சகோதரர்கள். போல ஆன்ஸுக்கு 3வது இடத்து இருக்கு. பொன்னர் சங்க சகோதரர்கள். பொன்னர் சங்க சகோதரர்கள் அப்படின்னா இவங்க யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொங்கு மண்டல நாயகர்கள், இல்லைன்னா நாட்டுப்புற தெய்வம்னு இவங்கள சொல்லலாம். ஓகேங்களா? இவங்கள வந்து அண்ணன் சாமின்னு நம்ம சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு தங்கை இருக்குது. பொன்னர் வந்து அண்ணன், சங்க வந்து தம்பி. இவங்களுக்கு தங்கை வந்து அதுக்கான தங்கம்னு, அதுக்கான தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட அண்ணன் தம்பியோடைய வீரம் தியாகத்தை பற்றி சொல்லக்கூடிய கதை தான் அண்ணன் சாமி கதைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குன்னடையான் கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட குலதெய்வம் கோயில் வந்து எங்கன்னா திருச்சி வீரப்பூரில் இருக்குது. மாசி மாதம் திருவிழாலே இவங்க ஃபேமஸ். சரிங்களா? இதை பற்றி இவ்வளோ தான் இவங்களால் டீட்டெயில் சொல்ல முடியுறதுக்கு டைம் இருக்குது. எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றிங்க.